welcome back to our channel first time வந்திருக்கீங்க அப்படினா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் பிரஸ் பண்ணீங்கன்னா for next notification and spread love. இந்த வீடியோ அப்படினு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன ஸ்நாக்ஸ் பண்ணுவோம். தேவையான ingredients வந்து மைதா அப்புறம் அரிசி மாவு, பெப்பர் வந்து 1/2 இந்த மாதிரி 1/2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. பெப்பர் அண்ட் சில்லி வந்து 1/2 டீஸ்பூன். அப்புறம் உங்களுக்கு மின்ட், துளசி, அப்புறம் ஆனியன் வந்து இது பண்ணிக்கோங்க, ஆனியன் துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் பொட்டேட்டோவும் இந்த மாதிரி துருவி வச்சுக்கோங்க. அப்புறம் உப்பு, அப்புறம் பெரிய மிக்சிங் பவுல் தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து இப்போ பொட்டேட்டோ வந்து பெரிய மிக்சிங் பவுலில் சேர்த்துக்கலாம். தெரியுதா? ஸோ நான் வந்து 3 உருளைக்கிழங்கு எடுத்து இந்த மாதிரி துருவி வச்சுருக்கேன். அப்புறம் 2 ஆனியன் துருவல் இப்படி தான் வந்துச்சு எனக்கு. உருளைக்கிழங்கு போட்ட பிறகு கூட ஆனியன் சேர்த்துக்கோங்க. ஆனியன் சேர்த்த பிறகு கொஞ்சம் பெப்பர் சேர்த்துக்கோங்க. பெப்பர் நம்ம எடுத்து வச்சாலும் அதை சேர்த்துக்கோங்க. அப்புறம் சில்லி சரிடா. ஓகே, சில்லி சேர்த்துக்கோங்க. ஸோ சில்லி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து அரிசி மாவு, அப்புறம் நம்ம எடுத்து வச்ச அளவுக்கு மைதா மாவு, அப்புறம் இப்போ இந்த தேவையான அளவு எப்போ எடுத்து வச்சாலும் அதை போட்டுக்கோங்க. ஸோ நல்லா பிணைஞ்சிக்கோங்க ஜஸ்ட்டு. சரி, ஓகே. ஸோ இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு அடுப்பு வந்து ஆன் பண்ணிவிட்டு கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஆயில் போட்டு நம்ம பொரித்து எடுத்துடலாம். ஸோ இதை வந்து நம்ம ஷேப் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பால்ஸ் மாதிரி வேண்டாம்னு எனக்கு தோணுச்சு. ஸோ இப்படி குட்டியாக எடுத்துகிட்டு இப்படி கையில் வச்சுட்டு இப்படி அமுக்கிக்கோங்க. லைக் நக்கெட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, நக்கெட்ஸ் மாதிரி இருக்குது அப்படி சொல்லிக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து பண்ணி ஷேப் பண்ணி வச்சுருங்க. ஸோ என்ன கூட இருக்க டைமில் நம்ம பேட்டி ரெடி பண்ணிட்டோம். இந்த மாதிரி இருக்கிறதுல இந்த பேட்டி இது நடுவில் இருக்கிறது ரொம்ப பெருசாக இருக்குது. பெருசாக செய்யணும்னு செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ எண்ணெய் சூடான பிறகு நம்ம அதை வந்து ஃப்ளேமை குறைச்சிடலாம். ஸோ 1000 வச்சிடலாம். 1000 வச்சுட்டு ஓகே. ஸோ கேக்கு தான் அந்த சத்தம் பொரியிறது. ஸோ அது பொரிஞ்சிட்ருக்கு. ஸோ நம்ம ஒவ்வொரு சைடும் திருப்பி போடுறதுனால கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுப்போம். சரி, ஓகே. ஸோ நம்ம ஸ்நாக்ஸ் வந்து நல்லா ரெடி ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம கட் பண்ணி காட்டுறோம் உங்களுக்கு எப்படி எந்த அளவுக்கு வெந்திருக்கு அப்படின்றத. ஆக்சுவலி சுடுது ரொம்ப. ஒரு நிமிஷம் கட் பண்ணிட்டு வரேன். சரி, ஓகே. ஸோ அதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா வெந்திருக்கு ஆக்சுவலி உள்ளே வந்து. ஸோ டேஸ்ட்டாகவும் இருக்குது. ஸோ சீஸ் போட்டிங்கன்னா இன்னும் சீஸியாக இருக்கும். ஸோ இதை வீட்டில் ட்ரை பண்ணிட்டு எப்படி உங்கள் குழந்தைங்க ரிசல்ட்டை வந்து கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இதை ட்ரை பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குன்றதை கீழே கமெண்ட் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் காவியாஸ் கேபினுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கொடுக்க பெல் ஐகான் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அப்புறம் நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் அண்ட் ஸ்ப்ரெட் லவ். ஸோ பாய், நெக்ஸ்ட் வீடியோ சந்திக்கிறேன்.